அரசியல் கட்சிகள் மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் இந்த ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழலில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அரசியல் கட்சிகள் சொல்லப்பட்டிருக்கிறது வந்து நகராட்சி அமைப்புகளுக்கு உட்பட்ட இடங்களில் எந்த இடத்துலையும் தனியார் இடமாக இருந்தாலும் சரி பொது இடமாக இருந்தாலும் பேனரோ அல்லது சுவரொட்டிகளோ விளம்பரமோ வைப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் மாண்புமிகு உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையிலும் பார்த்தீங்கன்னாக்க தட்டி எந்த வகையான பொது இடங்கள் மொத்தமாக சொல்லியிருக்கக்கூடிய ஃப்ளெக்ஸ் பேனர் தட்டி விளம்பரங்கள் ஆகிய மொத்தம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அது வந்து எல்லா கட்சியினரும் பாரபட்சமின்றி ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் அப்படி ஏதும் வந்து அழிக்க விட்டுட்டாங்க அல்லது எடுக்க விட்டுட்டாங்க அப்படின்னாக்க சட்டப்பூர்வமான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு அதனுடைய மேல் நடவடிக்கை தொடரப்படும். அதில் வந்து வால் பெயிண்டிங் எழுதியிருக்காங்க அப்படின்னா அவங்கள அழைச்சிட்டாங்கனாக்க ஒன்றும் இல்லை. அப்படி அறிவிப்பு கொடுத்து அழிக்கிறதுக்கு விடலை அப்படின்னாக்க அரசு மூலமாக அந்த வந்து அழிக்கப்பட்டு அதனுடைய செலவு தொகை அந்த வேட்பாளர்களிடந்து வசூலிக்கப்படும். முக்கியமான அதில் என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கனாக்க இது பொறுப்பு முழுமையாக வேட்பாளர் அந்த கட்சியை சார்ந்ததாகும். இதில் செலவு தொகையை பற்றி அவங்க கொடுக்க மறுத்தால் அதுவே ஒரு தேர்தல் நடத்தை விதிமீறலுக்கு பொருந்தும் அப்படின்னு. அதே மாதிரி வாகனங்களில் கொடி அல்லது சிம்பல் அல்லது ஸ்டிக்கர் ஆகியன எதுவும் ஒட்டக்கூடாது. அப்படி ஒட்டப்பட்டுச்சுனாக்க அதனுடைய செலவு தொகையும் வேட்பாளருடைய கணக்கில் போயிடும். வந்து முன்ன மாதிரிலாம் கிடையாது. தேர்தல் வேட்பாளருடைய செலவு தொகை விதிமுறைகளுக்கு மீறி முரணாக வரம்பு மீறி இருந்ததுனாக்க பல்வேறு வேட்பாளர்கள் ஒன்று செலவு தொகை தாக்கல் செய்ய மறுத்ததாலோ அல்லது அவங்களுடைய செலவு தொகையை விட கூடுதலாக செலவு பண்ணியிருந்தாங்கனாக்க தேர்தல் ஆணையம் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. தேர்தல் வந்து அது தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளராக இருந்தாலும் சரி தேர்ந்தெடுக்கப்படாத வேட்பாளராக இருந்தாலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளின்படி அவர் வந்து தேர்தல் நிற்க தடை விதிக்கப்படும். இது பல்வேறு நிகழ்வுகளில் எலெக்ஷன் கமிஷன் நோட்டிஃபிகேஷன் அனுப்பியிருக்காங்க. தடையே கிடையாது, எவ்வளோ வாகனம் வேணால் பயன்படுத்தலாம். ஆனால் அந்த பயன்படுத்தக்கூடிய வாகனத்தை வந்து முறைப்படி முன் அனுமதி வாங்கணும். இந்த முன் அனுமதி வாங்குறதுக்காக இப்போ ரொம்ப எளிமைப்படுத்தப்பட்டிருக்கு. சுழிதான் ஒரு போர்ட்டல் இருக்குது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில். அதன் மூலமாகவும் அவங்க அப்ளை பண்ணலாம். நேரடியாக வரணும் கூட அவசியம் கிடையாது. அவங்க வந்து அதன் மூலம் அப்ளை பண்ணலாம். அதில் உள்ள ஆவண விவரங்கள் அடிப்படையில் ஆர்ஓ அவங்க அனுமதி கொடுப்பாங்க. அதன்படி அவங்க பயன்படுத்தலாம். அதில் முக்கியமான நோக்கம் என்னென்னா நெறிமுறைப்படுத்துதல். அது வந்து வண்டியை வந்து எத்தனை எடுத்துகிட்டு போகணுன்றதை பற்றி தடைப்படுத்துறது நோக்கம் இல்லை. எவ்வளோ பயன்படுத்துகிறாங்களோ அந்த செலவு தொகையை வந்து கணக்கில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அந்த சுவிதா போர்ட்டல் மூலமாக அவங்க அப்ளை பண்ணலாம். உரிய முன் அனுமதி பெறலாம். பொதுக்கூட்டங்கள் நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு காவல்துறையினர் மூலமாக முன் அனுமதி பெற வேண்டும். வாகனங்களை பயன்படுத்துவதற்கு ஆர்ஓ ரிட்டர்னிங் ஆஃபீஸர்கிட்ட வந்து அவங்க முன் அனுமதி பெறணும். அந்த பெறப்பட்டதனுடைய செலவு தொகை அவங்களோட அரசியல் வேட்பாளர் கட்சியின் வேட்பாளருடைய கணக்கில் சேர்க்கப்படும். இதை விட சி விஜில் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனோட மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா எனி தனிநபர் அவர் வந்து பதிவு செய்யப்பட்ட அவர் விருப்பப்பட்டால் அவர் பேர் போடலாம். அப்படி இல்லைனாக்க அனானிமஸ் அவங்களும் வந்து பதிவு பண்ணலாம். வீடியோ ரெக்கார்டிங் எடுத்து பதிவு செய்யப்பட்ட 5 நிமிடங்களுக்கு உட்பட்டு அதை நேராக அதனுடைய போர்ட்டலில் வந்து அப்லோட் பண்ணாங்கனாக்க சென்ட்ரலாக போயிடும். அது இண்டிவிஜுவல் இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு வரும். அந்த ஆஃபீஸருக்கு வந்ததுக்கு பிறகு அந்த தொகுதிக்கு அல்லது அந்த பகுதிக்கு நேரடியான அதில் ஜிபிஎஸ் லொக்கேஷன் எல்லாம் இருக்கும். அதனால் இப்போ தொழில்நுட்ப அடிப்படையில் புகார்களை நேரடியாக தெரிவிக்கலாம். வீடியோ மூலமாகவும் நீங்கள் அனுப்பலாம். அனுப்புனா உடனே நடவடிக்கை எடுத்து வரது இம்மீடியட்டாக நம்ம வந்து ரிப்போர்ட்டும் பண்ணணும் எலெக்ஷன் கமிஷனுக்கு. அவங்க கொடுக்கப்பட்டிருக்க டைம் வந்து வெகு கம்மி. ட்ராக்கிங்கே பண்ணிக்கலாம். அவங்க ட்ராக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பறக்கும் படை இந்த குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்க அத்தனைக்கும் ஜிபிஎஸ் பொருத்தப்பட்டிருக்கு. ஜிபிஎஸ் பொருத்தப்பட்ட வாகனம் நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயும் பார்க்கலாம், ஸ்டேட் லெவலில் பார்க்கலாம். நீங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா டெல்லியிலேருந்தும் பார்க்கலாம். இந்த குழு இப்போ எங்கே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க, எந்த இடத்த நோக்கி போயிட்டுருக்காங்க, வேலை செய்கிறாங்களா, ஒரு இடத்துல இருக்காங்களா அப்படின்ற அனைத்து விவரங்களையும் தொடர்ந்து கண்காணிப்பதற்காக ஜிபிஎஸும் பொறுத்தது. தடை செய்யப்பட்டிருக்கிற மீடியாவில் வந்து இப்போ சட்டத்தின் அடிப்படையில் பிரிண்ட் மீடியா, சோசியல் மீடியா இது வந்து அதனுடைய சட்டத்திற்கு உட்பட்டு வரலை இது வரைக்கும். இது சம்மந்தமாக பார்லிமெண்ட்டினுடைய ஸ்டாண்டிங் கமிட்டி வந்து முன்னாடி ஆஜராக சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோசியல் ஊடகங்கள் வந்து இவங்க நிலையாக அவங்களுடைய கண்ட்ரோலை கொண்டு வரணுன்றதுக்காக பார்லிமெண்ட் கமிட்டியினுடைய அப்பீல் சொல்லியிருக்காங்க. அது தொடர்ந்து நடைபெற்றிருக்கு. இது சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்திலையும் ஒரு வழக்கு தொடரப்பட்டிருக்கு. இதனுடைய விதிமுறைகளுடைய இறுதி உத்தரவின் அடிப்படையில் அது நடைமுறைப்படுத்தப்படுச்சு.
இப்போ வந்து பொதுவாகவே ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுவரைக்கும் இருக்கக்கூடிய நிர்வாகம் நம்ம எப்படி இருந்தாலும் தற்போது காவல்துறை, வருவாய்த்துறை அனைத்து அலுவலர்களும் தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டு கீழ் வந்துடுவாங்க. தேர்தல் ஆணையம் எடுக்கிற முடிவு தான் தேர்தல் ஆணையம் கொடுக்குற டைரக்ஷன்ஸ் எல்லாம் செய்வாங்க. அதன் அடிப்படையில் காவல் நிலையமும் வருவாய்த்துறையினரும் நேரடி கட்டுப்பாடு வந்து தேர்தல் ஆணையத்தின் கீழே செயல்படும். ஆமாம், அதாவது இதில் 2-3 வகையில் சென்சிட்டிவ்னு சொல்லுவாங்க. ஒன்று பொருளாதார ரீதியாக வல்னரபிள் அண்ட் கிரிட்டிக்கல் 2 இருக்குங்க. இந்த 2 கேட்டகரியில் வந்து முன் நிகழ்வுகள் ஏதும் இருந்ததுனாக்க, அதாவது அசம்பாவிதமோ வயலன்ஸோ அல்லது பொட்டன்ஷியலி யாராவது த்ரெட்டன் பண்ணுறாங்க, நிர்பந்தப்படுத்துகிறாங்க அப்படின்றதும், பொருளாதார ரீதியாக சென்சிட்டிவ் அப்படின்றக்கூடியதும் இந்த 68 வாக்குச்சாவடிகள் வந்து காவல்துறையின் மூலமாகவும் வருவாய்த்துறையின் மூலமாகவும் கடந்த கால நிகழ்வுகள் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வுகளை கருத்தில் கொண்டு 68 வாக்குச்சாவடிகள் வந்து ஒரு வாக்குச்சாவடி வந்து கிரிட்டிக்கல் ஹைலி டாப் ப்ரியாரிட்டிங்க. இப்போ இந்த மாதிரி வாக்குச்சாவடிகள் சென்சிட்டிவ் அப்படின்னாக்க அந்த கூடுதல் பாதுகாப்பு இருக்கும், முழுமையான கவனம், கட்டுப்பாடு, காவல் கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு அதிகரிக்கப்படும். வாக்குகள் வந்து எசென்ஷியலி 100% பதிவு செய்யப்படும். எல்லா வாக்குச்சாவடிகளையும் வந்து லைவ் கேமரா வச்சுருப்பாங்க. அதனால் மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு கட்சி சார்பாக வாக்கு முகவர்கள் இருப்பாங்க. அரசியல் கட்சி முகவர்கள் ஒருத்தர் அடையாளப்படுத்துவதற்காகவோ அல்லது வேறு எந்த வகையான தவறுகள் நடக்காமல் இருக்கணுன்றதுக்காக வாக்குச்சாவடி முகவர்கள் முன்னிலையில் தான் நடக்கும். மேலும் இண்டிபெண்ட்டாக ஃபுல் கவரேஜ், ஃபுல் லைவ் ரெக்கார்டிங் வந்து வாக்குப்பதிவு மையத்தில் இருக்கும். அதனால் எந்த வகையான தவறுதலுக்கும் இதில் இடம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை.